மக்களே, வாங்க கொஞ்சம் ஐய மந்திரம் சொல்கிறதுக்குள்ள ஐய கேளைக்க மந்திரம் சொல்கிற மணி பார்த்து ஒரு சின்ன வேலை. இந்த காய் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 கிலோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் வாங்கினேன். வாங்கி வச்சுட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துடுச்சு ஓடி போயிட்டேன். 4 கிலோ மச்சக்கா 30 ரூபா. அதில் ஒரு 100 கிராம் கூட அதை போட்டு கிடக்கு பாருங்கள். ஒரு 30 4 கிலோ 30 ரூபான்னா நீங்களே அப்படியே கணக்கு 120 ரூபான்னு சொல்லிட்டு 4 கிலோ போட்டார். வாங்கினேன். இது எவ்வளோன்னா 80 ரூபாங்க. 40 ரூபா, 30 ரூபா, 25 ரூபா இந்த மாதிரி போயிட்டு இருந்த காய் இப்போ தை மாதத்தில் விலையை பார்த்திங்களா? இதுக்கெல்லாம் அவ்வளோ தண்ணி தேவையில்லை. சொட்டு நீர் பாசனம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த காய் நல்லா வந்துடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான். அது இல்லாமல் ஒருத்தர் கொத்தவரங்காய் வத்தல் தீந்துருச்சு நம்மக்கிட்ட, கடையில் இல்லை. வத்தல் இல்லையாங்க்கா எதுவும் அப்படின்னாங்க. கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது. சரி பார்த்தேன், மண்ணிக்கு போய் வாங்கிட்டு வந்து போடும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்துடலான்னு இருந்தது. அவர் 1 கிலோ தான் கொண்டு வந்து வச்சுருந்தாரு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையில் 1 கிலோவும் 80 ரூபா போட்டு சொல்லி கொடுத்துட்டாரு. சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த முன்னாடி இருக்கிற தண்டு, இது காம்பு, இந்த தண்டு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளிட்டு அப்படியே போட போகிறோம். 2ஆக உடிச்சு போடலாம். ஏன்னா இது புளிக்குழம்பு இந்த மாதிரி செய்யலாம். மோரில் நம்ம தாளித்து கொட்டிட்டு கூழ் இந்த மாதிரி இதுக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு பொரிச்சிக்கலாம். ஏன்னா இது எப்படி நான் செய்கிறேன்னா, இப்போ இது 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி போட்டு நல்லா தண்ணியில் அலச்சிட்டு ஒரு 2 தாட்டி, இதுக்கெல்லாம் மருந்து அடிப்பாங்க நிறையா. அதனால் 2 முறை தண்ணியில் அலச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஆவி மட்டும் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு வெயிலில் காய போடுறது தான் இது. வெயிலில் காய போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்லான்னா, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், வறுக்கிறது பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சளி பிடிச்சதுனால ஒரே தொந்தரவாக இருக்குது. இந்த பனிக்கிறதுக்கும் துணியெல்லாம் இப்போ மிஷினில் போட்டு எடுத்து ஒரு 4 துணிங்க இருந்துச்சு. இப்போ போடலான்னு சொல்லிட்டு பனியில் எந்திரிக்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே விட்டேன். கடைக்கு போகிறது வர்றதுட்டு இது இப்போ இதெல்லாம் கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து கொட்டிட்டோம்லான்னா அந்த தண்ணி ட்ரை ஆகிடும். காலையில் எடுத்து வெயில் போட்டு, இப்போ அடிக்கிற வெயில் நல்லா எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த அளவுக்கு பனி ஊற்றுதுங்க. அந்தளவுக்கு பனி பெய்யுது. அதனால் நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 30 செகண்ட் இருக்குது, 30 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் இதெல்லாம் கட் பண்ணி கழுவிட்டு எடுத்து ஒரு ஆவியில் வச்சு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஆவியில் வச்சு இறக்கி வச்சுக்கலாம். நான் இந்த எப்படி செய்கிறதுன்னா, நம்ம இப்போ நான் மோரில் தான் ஊற போட்டு அப்படியே காய போட்டுருவேன். இப்போ அரை வேக்காடாக வேக வச்சு மோரில் போட்டு வச்சுருச்சேன்னா நம்ம பொரிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் இது நான் புளிக்குழம்பு நம்ம செய்கிற மாதிரியும் எல்லாம் எப்போவுமே நம்ம சுண்டு வத்தல், கத்திரி வத்தல் செய்கிற மாதிரி அது மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வத்தல் குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாமே கூட வத்தல் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் பிடிச்சிட்டு தான் செஞ்சுட்டுருக்கிறேன். அதனால் இதை நம்ம ஒரு கையில் பிடிச்சிட்டு செய்ய முடியாது. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க. ஏன்னா வத்தல் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஊரில் போட்டுக்கிறேன். இங்கே நான் சேலத்தில் இருக்கேன்.
அவங்களுக்கு என்னென்ன எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லு வீடியோ சொல்லிகிட்டே இருக்கேங்க்கா, எதுவுமே போட்டதே இல்லை அப்படின்னாதீங்க. ஃபுல்லாக நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றத வந்து எல்லோரும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். சரி, கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த நேரத்தில் இதை செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ நம்மளோட கடமையை வந்து நமக்கோசரம் தான் நம்ம ஐயாவோட கிழக்கு ஐயாவை அவரோட மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதுக்குள்ளார இந்த வேலையை முடிச்சுக்கலாம். பாய் மக்களே.